गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. லக்ஷ்மீஸ்தாவகராமணீயகிருதைவேயம் பரேஷ்வஸ்திரே அஸ்மின் யன்யதபி பிரமாணமதுனா வக்ஷ்யாமி லக்ஷ்மீபதே ये त्वद्ध्यान गुणानुकीर्तन रसा सक्ता कि भक्ता जनाका तेष्वेषाः वसति स्थिरैव दयित प्रस्तावदत्ताधरा. நாராயணியம் 2வது தசகம் 5வது ஸ்லோகத்திலே நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனிடத்திலே மகாலட்சுமியானவள் உன்னுடைய தியானங்களை யோகிகளாக விவேகிகளாக யார் பண்ணா கூட அவளுக்கு அஷ்டைஸ்வரியத்தை நீ கொடுத்துடுறேன்னு சொன்னவர் யார் அவர் குறிப்பிடுறார்னு சுவாமி தேசிகன் ஆதிசங்கர பகவத்பாதால் வித்யாரண்யர் முதல்வர்களெல்லாம் இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு உதாரணமா இருக்கிறத நம்ம சிந்திக்கணும்னு சொன்னோம். அதுக்கு காரணம் காஞ்சிபுரத்தில் சுவாமி தேசிகன் ஒரு பிரம்மச்சாரி தன்னுடைய கல்யாணத்திற்காக ஐஸ்வர்யம் வேணும்னு பிரார்த்திக்க வரதராஜ பெருமாளுடைய தாயாரான பெருந்தேவி தாயாருடைய ஒரு சன்னதியில நேர ஸ்தீஸ்துதிய பாடி அந்த பிரம்மச்சாரியை அழிச்சுண்டு போய் நிக்க வச்ச உடனே எந்த ஸ்லோகத்திற்கும் எந்த புராணத்திற்கும் கடைசியில தான் பலஸ்துதி கிடைக்கும். ஆனா குறுகிய ஸ்லோகங்களே கொண்ட இந்த ஸ்ரீஸ்துதியை முடிக்கிறதுக்கு முன்னாடியே இவருடைய தியானத்திலையும் இவருடைய கீர்த்தனத்திலையும் மகாலட்சுமியினுடைய குணங்களை புகழ்ந்த ஒரு தன்மையிலேயும் பெருந்தேவி தாயாரானவள் யஸ்யாம் யஸ்யாம் திசி விகரதே தேவி திருஷ்டிஸ்துதியாக தஸ்யாம் தஸ்யாம் அகமகமிகாம் தன்வதே சம்பதோகாக யோகாரம்பத் துரித மனசோ யுக்ஷ்மதைகாந்தே யுக்தம் தர்மம் பிராப்தம் பிரதமமிகையே தாரயந்தே தனாயாக என்று ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து கொட்டினாளாம். அப்ப உன்னுடைய தியானமோ குணங்களோ விவேகிகள் பண்ணா கூட மகாலட்சுமியானவள் அவளுக்கு அற்புதமான ஒரு கருணை நிரம்பிய ஒரு கடாட்சத்தை கொடுக்கிறார். காரணம் அவர்கள் தனக்காக கேட்பதே கிடையாது. அந்த தியானமோ கீர்த்தனையோ இந்த ஒரு பிரம்மச்சாரிக்கு பெருந்தேவி தாயார் அஷ்டைஸ்வரியத்தை கொட்டினா கூட அவர் சொன்னார், சுவாமி தேசிகரே உங்களுடைய அருளால எனக்கு மகாலட்சுமி இதை கொடுத்தா, என்னுடைய கல்யாணத்திற்கு இவ்வளவு பணம் போறோம், இந்த ஐஸ்வர்யம் போறோம், இதுக்கு மேல வேண்டாம்னு அவர் மறுக்கிறார். இவரோ நான் உங்களுக்காக கேட்டேன், அந்த தாயாரானவள் வர்ஷிச்சிருக்கக்கூடிய அத்தனை ஐஸ்வர்யமும் உங்களுக்கு தான், இதுல எனக்கு ஒண்ணு கூட நான் எடுத்துக்கவே மாட்டேன்னு இவர் மறுக்கிறாராம். அப்படிப்பட்ட ஒரு தன்மையோட தியானம் இருந்தா தானே தர்மம் பிராப்தம் பிரதமமிகையே தாரயந்தே, தர்ம சிந்தனையோடு இருக்கக்கூடிய உன்னுடைய பக்தர்களுக்கு குருவாயூரப்பா அவருடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய உன்னிடத்திலையும் பக்தர்களிடத்திலையும் ஏ தியான குணானுகீர்த்தன ரசாக ஒரு சின்ன வரிக்கு எவ்வளவு பொருளை நாராயண பட்டத்திரி உள்ளடக்கி இருக்காரு நம்ம பார்க்கணும். அதே போல ஆதிசங்கர பகவத்பாதால் ஒரு பரம தரித்திரமான ஒரு ஏழையான ஒரு பெண்ணுடைய வீட்டுல பவதி பிக்ஷாந்தேகி பிக்ஷ வேணும்னு போய் நின்றார். அந்த அம்மாவுக்கோ தரித்திரமான நிலைமை, உள்ளுக்கும் வாசலுக்கும் அலைஞ்சு இந்த சங்கரனுக்கு ஏதாவது பிக்ஷ போடணுமேனு என்னைக்கோ போட்ட ஒரு நெல்லிக்கனி ஊறுகா ஜாடி அடியிலேந்து அதை எடுத்துன்னு வந்து ஒரு கனியை போட்டார்.
உடனே அவர் பிரார்த்தனை பண்ணார், ஏ மகாலட்சுமி, இந்த அம்மாவனுடைய ஹிருதயத்துல நீ இருக்க வேண்டாமா, இங்க ஐஸ்வர்யத்தை கொடுக்க வேண்டாமான்னு கனகதாரா ஸ்தோத்திரத்துல அங்கம் கரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்கங்கனேவ முகுளாபரணம் தமாலம் அங்கீகிருதா கில விபூதிரபங்கலீல மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாஜாகாம். அந்த இடத்துல இங்க தியானம் இருக்க, உன்னுடைய தியானத்தை நான் கனகதாரா ஸ்தோத்திரத்துல பண்றேன், எனக்கு வேண்டாம், ஐஸ்வர்யத்தை இங்க கொடுன்னு யோகேஸ்வரர்களாக இருக்கக்கூடிய பரம ஆச்சாரிய சிரேஷ்டர்களான மகான்கள் பிரார்த்தனை பண்ணா கூட நீ அந்த இடத்துல எப்படி தெரியுமா கொடுக்கிறேன், தாவு நீர் கடலை போல தன்னருள்ளலைகள் பொங்கும் சந்திரபிறை பூங்கண்ணி சற்று நீ திரும்பி பார்த்தால் மேவிய வறுமை தீர்ப்பேன் மெல்லிடை பூங்கோதாயினில் மின்னிடம் விழிகள் காண விழைந்தனேன் போற்றி போற்றி. கனகதாரா ஸ்தோத்திரத்தை ஸ்ரீ கண்ணதாசன் அவர்கள் தமிழ்ல அப்படியே அழகா மொழிபெயர்த்திருக்கார். அந்த பொருள் துளி கூட மாறாம அந்த வரிகள் நாராயணியத்தோட சம்ஸ்கிருத பதத்திற்கு மகாலட்சுமியனுடைய கடாட்சம் அழகா நமக்கு பொருந்துறது. ஆதிசங்கரர் மட்டுமா, சுவாமி தேசிகன் மட்டுமா, வித்யாரண்யர்னு ஒரு பெரிய மகான் பின்னாடி ஸ்ருங்கேரி பரம்பரையில் அந்த பீடத்தை அலங்கரிச்சவர், அவர் தனக்கு ஐஸ்வர்யம் வேணும்னு மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணார். அந்த அம்மா பிரத்யட்சமான உன்னுடைய தியானத்துக்கு அடுத்த ஜென்மால உனக்கு நான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன்னு சொன்னாலாம். அடுத்த ஜென்மாவா, அது வரைக்கும் எங்க நான் காத்துட்டு இருக்கிறதுன்னு உடனே சந்நியாசம் வாங்கிட்டார். மகாலட்சுமியை கூப்பிட்டார். அந்த அம்மா இப்ப மறுபடியும் எதுக்காக என்ன கூப்பிட்டேன்னா, அடுத்த ஜென்மா எனக்கு வந்துருத்து உன்னாலாம். ஏன்னா ஒரு மனிதன் சந்நியாச கோலத்தை அலங்கரிக்கும் போது அவனுடைய முற்பிறவியை துறக்கிறான், அவனுக்கு புதியதான ஒரு ஜென்மா வருது, அதனால நான் சந்நியாசம் வாங்கிட்டேன், எனக்கு அடுத்த ஜென்மான்னா உடனே கொண்டு வந்து வருஷிச்சுட்டா மகாலட்சுமி தொத்தியான குணானு கீர்த்தன ரசாக. அப்போ இவர் பார்த்தார், சந்நியாசம் வாங்கிட்டதுனால அந்த விவேகம் வந்துருத்து இவருக்கு, இத்தனை ஐஸ்வர்யத்தையே வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ஸ்ரீமடத்தை ஆரம்பிச்சு அதுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை செலவழிச்சு விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு பல கோயில்களை கட்டி இவர் உதவி பண்ணாராம். இத்தனையும் மனசுல வச்சுட்டு தான் அழகாக இந்த இடத்துல ஒரு பதத்துல தியான குணானு கீர்த்தன ரசாகா சக்தாகி பக்தா ஜனாகா. என்ன அழகான ஒரு பொருத்தம். இந்த மகாலட்சுமியினுடைய ஒரு பிரபாவத்தை தியானம் பண்றவர்களுக்கு மகாலட்சுமி பகவான் அழிச்சுண்டு போய் எல்லாத்தையும் கொடுப்பான்ற ஒரு வைபவத்தை நாம் சென்னை பெரம்பூருக்கு அடுத்த பெரவலூருக்கும் அகரத்திற்கும் இடையே அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு சுந்தரராஜ பெருமாளுடைய திருக்கோயில்ல இன்றைய தினம் ஆண்டாள் நாச்சியாருடைய அழகான ஒரு சன்னதியிலிருந்து அந்த ஒரு தரிசனத்தை நம்ம அடையிறோம். ஆம், ஆண்டாள் நாச்சியார் இங்க மூல விக்கிரகத்துக்கு வெளியில மூலவரை நாம் படமெடுப்பதற்கு அனுமதி இல்லைன்னாலும் இங்க மூலசுவாமி தாமோதரனாக எழுந்தருளியிருக்கார். வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துளாவ வான்முகம் வேற்ப செவ்வாய் துடிப்ப தண்டையர் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மையறிவன் நானே என்ற ஒரு சுதை ரூபத்துல இங்க இருக்கக்கூடிய கோயிலுடைய நுழைவு வாயில இருக்கக்கூடிய விமானத்துல அழகா மூலவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தாமோதரனுடைய ஒரு உருவம். அந்த மூலவருடைய விமானத்திலையும் பரமபதநாதன், பசுமாடுகளை அரவணைத்த கண்ணன், கருட வாகனத்துல சாக்ஷாத் தாமோதரன் எழுந்தருளக்கூடிய ஒரு வைபவம், லக்ஷ்மிய மடியில் அமர்த்திருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி, ஸ்ரீதேவி பூதேவி சமேதரான தாமோதரன், 4 திருக்கைகள்ல சங்கு சக்கரத்தை 2 திருக்கைகளிலேயும் அபயகஸ்தத்தையும் கடிகஸ்தத்தையும் தான் தாங்கிக் கொண்டு கிரீடம், கர்ணபத்திரம், சாலக்கிராம மாலை, தசாவதார மாலை, வக்ஷஸ்தல லக்ஷ்மி எப்படிப்பட்ட ஒரு திவ்ய வைபவங்களோடு இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடியவன் ஸ்ரீ தாமோதரன். அவனுடைய தரிசனத்தை முடிச்சுண்டு நம்ம வெளியில வந்தோம்னு சொன்னால் அழகாக தாமோதரனுடைய சன்னதிக்கு ஒரு புறம் ஆண்டாள் நாச்சியாருடைய சன்னதியானது இங்கு அமைஞ்சிருக்கிறது. ஆண்டாளுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம அடையிறோம். வலது கஸ்தத்தை தான் கீழே தாழ்த்தி கொண்டு அழகான இன்னடிசலோடு பாலமுதூட்டி எடுத்தவன் கோலக்கிளிய என்ற கிளிய ஒரு கையில வச்சுண்டு இன்றோ திருவாடி பூரம் இந்த ஆண்டாளுடைய திவ்ய தரிசனம் இருக்க. ஆடி மாதத்துல எந்த தினத்துல இந்த ஆண்டாளை நம்ம தரிசனம் பண்ணாலும் பரிபூர்ணமான அனுகிரகம் மற்ற மாதங்கள்ல நமக்கு தரிசனம் பண்றதை விட கிடைக்குமா? ஏன்னா அவ பிறந்தது ஆடியும் மார்கழியும் ஆண்டாளுக்கு உகந்த மாதங்கள். இன்றோ திருவாடி பூரம் எமக்காக வென்றோ ஆண்டாள் இங்கு அவதரித்தால் குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து
ஆழ்வார் திருமகளராரை என்று ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அழகாக கூறியபடி ஆண்டாள் நாச்சியார் இந்த திருக்கோயிலிலே தனக்கே உண்டான ஒரு லாவண்யத்தோடு நமக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பிரதிபலிக்கும்படி கண்ணனுடைய தியானமோ கண்ணனுடைய குணானுபவமோ அவனுடைய கீர்த்தனைகளோ பாடி பறை கொண்டு என்று நாம் செய்தோமே ஆனால் அவன் அஷ்டைஸ்வரியங்களோடு மகாலட்சுமியான நப்பின்னை பிராட்டியோடு உந்துமதகளித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்ற பாவத்திலே சகல செல்வத்தையும் நமக்கு அளிப்பால் என்று திவ்ய காட்சி அளிக்கக்கூடிய ரூபம். அது மட்டுமா, இந்த சன்னதிக்கு வெளியிலே அழகான 2 பாலகர்கள் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை நாம் ஆண்டாள் சன்னதியுடைய உயரத்திலே நம்முடைய கண்ணை சற்று நோக்கினோமே ஆனால் திவ்யமான காட்சி. யார் இவர்கள்? இந்த கோயிலுடைய வரலாறு கூறுகின்றது, இங்கு வந்து கண்ணனை தரிசித்து ஆண்டாள் நாச்சியாரை தரிசிப்பவர்களுக்கு அழகான சந்தான பாக்கியமானது கிட்டுமாம். அந்த பாலகர்களுடைய அந்த ஒரு கடாட்சத்தோடு அவர்களுக்கு பிள்ளை பேரானது கிடைக்கும் என்பதை நினைவூட்டும் வகையிலே புதுமையாக இந்த திருக்கோயிலிலே ஆண்டாளுடைய சன்னதிக்கு வெளியிலே அமர்ந்திருக்கக்கூடிய 2 பாலகர்களை சுதை வடிவத்திலே நாம் தரிசனம் செய்து நாராயண பட்டத்திரியினுடைய தியானத்திற்கு தொடர்ந்தோமே ஆனால் தியான குணானு கீர்த்தன ரசாகாம் சக்தாகி பக்தா ஜனாகாம். குருவாயூரப்பா, உன்னுடைய திவ்ய நாமங்களை நான் சொல்லணும்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டு இருக்கேன். அப்ப எப்படி சொல்லணும்? பட்டத்திரி, நாம மகான்கள் ஆதிசங்கரர், வித்யாரண்யர், சுவாமி தேசிகங்கள்லாம் யோகிகள். அவர்களுடைய தியானமோ அவர்களுடைய பக்தியோ நமக்கு வராது, அது ஒத்துக்க வேண்டிய விஷயம். பரம சுலபமாக நமக்கு அடுத்த பதத்துல சொல்றார். அதாவது சாதாரணமா குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டிருக்கக்கூடிய நாங்கள்லாம் உன்னுடைய குணத்தை எப்படி பாட முடியும்? அப்படி எங்களுக்கு ஒரு ஞானம் கிடையாது, ஒண்ணுமே வேண்டாம்னு பட்டத்திரி சொன்னார். தூங்கி காலம்பர படுக்கையிலேந்து எழுந்துக்கும் போது ஹரி ஹரி ஹரிகேன்னு 3 தடவை நம்முடைய 2 கையையும் தேய்ச்சுண்டே ஹரின்னு சொன்னா போருமா? அது மாத்திரம் இல்ல, நம்முடைய அலுவல் விஷயமாகவோ மற்ற ஏதாவது ஒரு காரியமாகவோ நாம வெளியில போகும்போது கேசவான்னு சொல்லணுமா? தியான குணானு கீர்த்தன. கேசவ கிளேசநாசனகான்னு பேரு. கேசவன் கேசவன் சொன்னாலே வாழ்க்கையில நமக்கு கஷ்டங்கள் கிளேசங்கள் வராது. அதே போல நாம் உணவு உட்கொள்ளும் போது அந்த உணவை கோவிந்தனுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு நாம் உண்ண வேண்டுமா? கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும். எல்லாம் நம்முடைய தினசரி வாழ்க்கையானது முடியக்கூடிய சூழ்நிலை. இரவு வந்தாச்சு, படுக்கணும், எழுந்துக்கச்சே ஹரின்னு சொன்னோம், வெளியில போச்சே நமக்கு அந்த அழகான கேசவனுடைய திருநாமத்தை சொன்னோம், சாப்பிடும் போது கோவிந்தான்னு சொன்னோம், ராத்திரி படுக்கும் போது மாதவா மாதவான்னு 12 தடவை சொல்லிட்டு நம்ம படுத்துக்கணுமா? ஏன் மாதவான்னு சொல்லணும்னா, மானா லக்ஷ்மி, தவம்னா அந்த லக்ஷ்மியை தவம் செய்து அடைந்தவன். தன்னுடைய திருமார்பிலே வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு உபதேசம் பண்ணா. அதனாலதான் ஹரின்றதையும் ஆண்டாள் நாச்சியார் தான் சொன்னா. உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் ஹரி என்ன பேரரவம். அதே போகும்போது வெளியில கேசவா அப்படின்ற திருநாமம் இருக்கே, கஷ்டத்தை போக்குறது. நாம சாப்பிடும் போது கோவிந்தான்னு சொல்லணும்னு அந்த பட்டத்திரி சொன்ன ஒரு உரிமையை ஆண்டாலும் ஸ்தாபிக்கிறா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்ற ஒரு பாட்டுல தான் நாம எப்படி சக்கர பொங்கல் சாப்பிடணும்னு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து கோவிந்தான்ற திருநாமத்தை சொல்லுங்கன்னா, அதே மாதிரி மாதவன் நம்ம படுக்கும் போது சொல்லணுமா? வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. அந்த வங்கக்கடலான க்ஷீராப்தி சயனனாக பகவான் படுத்துட்டு இருக்கக்கூடிய உருவம் இருக்கே, அவன் அந்த மாதவனாக அவன் இருக்கக்கூடிய ரூபத்தை இந்த ஒரு கிரமத்துல, இது ரொம்ப சுலபம் தானே நமக்கு. ஒவ்வொரு சமயத்துல ஒரு சின்ன சின்ன பதங்களை வாழ்க்கையில நமக்கு சொல்ல முடியாதா? அப்படி காலம்பரை எழுந்ததுல இருந்து ராத்திரி வரைக்கும் ஹரி, கேசவா, கோவிந்தா, மாதவா அப்படின்னு யார் இந்த 4 திருநாமங்களை 4 முக்கியமான நம்முடைய அன்றாட அலுவல்களோடு நம்ம சேர்த்து சொன்னோம்னா அன்றைய தினமானது நமக்கு சுகமாகவே கழியும். வாழ்க்கையில எந்த விதமான ஒரு கஷ்டமும் வராதுன்ற ஒரு உட்பொருளைத்தான் தியான குணானு கீர்த்தன ரசாகாம் சக்தாகி பக்தா ஜனாகாம். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த மகாலட்சுமியும் உன்னிடத்துல இருக்கா குருவாயூரப்பான்னு இந்த ஸ்லோகத்தை அவர் எப்படி தொடர்றாருன்னு இதே திருக்கோயில் இருக்கக்கூடிய மற்றொரு சன்னதியிலிருந்து நாம் தொடர்ந்து கேட்கலாம். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, நாராயணா ஸ்ரீமன் நாராயணா.
ரெப்கோல மனசுக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சர்வீஸ், ஃபாஸ்டும் கூட. உடனே லோனும் கிடைக்கும். நமக்கு இங்க லோன் சம்பந்தமான எல்லா விவரமும் வெளிப்படையா இருக்கு. இப்ப சொல்லு. ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ். ரெப்கோ, உங்களின் தேவைக்கும் உன்னத சேவைக்கும். நலம் தரும் நாராயணீயம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அனுஜன் ஃபவுண்டேஷன். பெரிய பெருமாளாம் ஸ்ரீ ரங்கநாதனுடைய மிகப்பெரிய உற்சவம். பெருமாள் வீதிகளை நிறைத்துக் கொண்டு ஆச்சரியகரமாக எழுந்தருளிக் கொண்டிருக்கிறார். புறப்பாடு நடைபெறுகிறது. பெரும் வைபவாதிசயமாக அந்த உற்சவம் நடைபெறக்கூடிய வேளையில் சுவாமி ராமானுஜர் பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பெருமாளிடத்தில் மக்கள் இல்லை, அதிகமாக இல்லை. எப்பொழுதும் பெருமாளை சுற்றி இருக்கக்கூடியதான கூட்டம், அன்றைய தினத்தில் அந்த கூட்டம் கூட பெருமாளை சுற்றி இல்லையாம். இது என்ன விசித்திரம், என்ன நடைபெறுகிறது, என்ன நடக்கிறது, என்ன அதிசயம், இது போன்றது ஒரு பார்த்ததே இல்லையே என்று ராமானுஜர் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலவிசேஷத்தில் மக்கள் எல்லோரும் ஏதோ ஒரு இடத்தில் குழுமி இருக்கிறார்கள். அந்த ஒரு இடத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆச்சரியத்தில் அவருடைய விழிகள் விரிந்திருக்கின்றன. ஒவ்வொருடைய முகத்தில் நகைப்பு தோற்றுகிறது. ஏதோ ஒரு அதிசயமான சம்பவம் அந்த இடத்தில் நடைபெறுகிறது என்பதை ராமானுஜர் உணர்ந்தார். அது என்ன? மக்கள் எல்லோரும் இங்கே விடுத்து அங்கே செல்லக்கூடியதான காரணம் என்ன? இதை அறியக்கூடிய ஆவல் சுவாமி ராமானுஜருக்கு ஏற்பட்டது. அதற்காக அந்த கூட்டத்தின் நடுவே நடக்கும் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு பாங்காக ஒரு இடத்தில் சுவாமி ராமானுஜர் இருந்து உள்ளே பார்த்தார். விசித்திரமோ விசித்திரம், அதிசயமோ அதிசயம், ஆச்சரியமோ ஆச்சரியம். எப்பேற்பட்டவனும் அப்படி ஒரு காரியத்தை செய்வதற்கு தற்காலத்தில் துணிய மாட்டார்கள். அந்த காலத்தில் நடைபெற்றது, சுவாமி ராமானுஜருடைய காலத்தில் பிரத்யட்சமாக நடைபெற்றது. ஒருவேளை அப்படியும் சிலர் இருக்கிறார்களோ என்னமோ தெரியவில்லை. என்ன, இவர்களை போன்றவர்களை திருத்துவதற்கு இப்பொழுது ராமானுஜரை போன்றவர்கள் தான் நமக்கு தேவை. என்ன சுவாமி அவ்வளவு ஆச்சரியம்? ராமானுஜரே வியப்பெய்தும் அளவிற்கு அங்க என்ன ஒரு அற்புதம் நிகழ்ந்து விட்டது, என்ன ஒரு அதிசயம் நிகழ்ந்து விட்டது. மக்கள் எதை பார்த்துக் கொண்டு தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், என்னதான் என்பதாக நினைக்கும் பொழுது ஆஜானுபாகுவான ஒரு புருஷன். வலிமைனை என்றால் அற்புதமான வலிமை. பார்த்தாலேயே அவனுடைய புஜங்கள் எல்லாம் உருண்டு திரண்டு பருத்து, எந்த பெண்ணாக இருந்தாலும் அவனுடையதான அந்த ஆக்கிருதி, அந்த அழகு, ஆண்மையினுடைய காம்பீரியம், அதை பார்த்தால் எந்த பெண்ணாக இருந்தாலும் மனதை பறிகொடுத்து விடுவாள். அப்படி ஒரு அழகனான கட்டிடம் காளையாக ஒரு புருஷன். அந்த புருஷன் பார்த்தாலேயே நல்ல பணக்கார தோற்றம் தோற்றுகிறது. கைகளெல்லாம் நன்கு முறுக்கேறி இருக்கின்றன. உடம்பில் ஒரு துடிப்பு இருக்கிறது. இளமையினுடைய பூரிப்பு அவனிடத்தில் தெரிகிறது. அதே போன்று அவனுக்கு எல்லா விதத்திலும் சமமானவளாகவும் மென்மையான ஒரு மேனி கொண்டவளாக விளங்கும் ஒரு பெண் அவனுடைய மனைவியாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு பெண் அவனுடன் சேர்ந்து வருகிறாள். இவர்கள் இருவரும் கணவன் மனைவி, அவர்கள் இருவரும் வருகிறார்கள். இதில் என்ன விசாரம், இதில் என்ன வியப்பு? ஒரு புருஷன் அழகாக இருக்கிறான், அவனுக்கு எல்லா விதத்திலும் தகுந்தவளாக அவனுடைய மனைவி பார்த்தால் அழகாகத்தான் இருக்கிறாள். இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரேமையின் மிகுதினாலே, அன்பின் மிகுதினாலே கைகளை கோர்த்து கொண்டு வருவார்கள். தற்காலத்தில் வெகு சகஜமாகிவிட்டதே, கைகளை கோர்த்து கொண்டு செல்லலாம். என்ன இதில் ஆச்சரியம்? ஆச்சரியம் இருக்க முடியும், வியப்பு என்ன இருக்க முடியும் என்றால், அந்த பெண்மணி நடந்து வரும் காலத்தில் இந்த புருஷன் செய்யும் காரியங்கள் தான் அங்குள்ள எல்லோரையும் ஈர்த்தது. ரங்கநாதன் சேவையை விட அவர்களுக்கு இதில் அதிகமானதொரு ஈடுபாட்டை வளர்த்தது. என்ன தெரியுமா? நல்ல பட்டு பீதாம்பரமான மேல் அங்க வஸ்திரத்தை அந்த புருஷன் அணிந்திருந்தான். பட்டாலான மேல் அங்க வஸ்திரம்,
அந்த மேல் அங்க வஸ்திரத்தை எடுத்து தரையில் விரித்து விட்டான். நல்ல சித்திரை மாதம் வெயில் காலம் என்றோ, பெருமாடி உற்சவம் நடைபெறக்கூடிய சமயமும் நல்ல உஷ்டமான காலம். மேல் வஸ்திரத்தை அப்படி விரித்து போட்டதினாலே அந்த பெண்மணி அதன் மீது நடந்து வருகிறாள். ஏனென்றால் அந்த மேல் வஸ்திரத்தின் மீதுதான் அவள் நடக்க வேண்டும், தரையில் நடக்கக்கூடாது என்பதாக இவனுடைய எண்ணம். அதற்காக தன் உத்திரியத்தை அப்படி விரித்திருக்கிறான், அதன் மீது நடந்து வருகிறாள். அது மட்டுமில்லை, ஒரு கையினால் அவள் மேனியில் வெயில் படாமல் குடை பிடித்துக் கொண்டு, பெருமாளுக்கு கூட அப்படி குடை பிடிப்பார்களா தெரியாது, அவள் மேனியில் வெயில் படாமல் ஒரு கையால் குடை பிடித்துக் கொண்டு மற்றொரு கையால் அவளுக்கு வியர்க்குமே என்பதினாலே தன் கையில் உள்ளதான ஒரு ஆலவட்டம் தமனி விசிறி, அந்த விசிறியாலே அவள் மேனியில் நல்ல குளிர்ந்த காற்றுப்படும்படி விசிறிக்கொண்டே வருகிறான். இதைவிட ஒரு அதிசயம், ஒரு அற்புதம், ஒரு விசித்திரம் இருக்குமா? மனைவியின் மீது பிரியம் கொண்டவர்கள் எத்தனையோ பேரை நாம் பார்க்கலாம். ஆனால் பொதுவிடத்தில், அதுவும் உற்சவம் நடைபெறக்கூடிய இந்த ஒரு சமயத்தில், லட்சோபலட்சம் மக்கள் திரண்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் துளியும் வெட்கமில்லாமல், இவனோ பார்த்தால் பேராண்மையுடன் கூடியவனாக திகழ்கிறான். ஆனால் தன்னுடைய மேல் உத்திரியத்தை கீழே விரித்து அவளை அதில் நடக்க வைத்து, ஒரு கையால் அவள் மேனியில் வெயில் படாமல் குடைபிடித்துக் கொண்டு மற்றொரு கையால் அவளுக்கு விசிறி கைங்கரியத்தை செய்து கொண்டு, இவன் வருவதை பார்ப்பதற்குத்தான் இத்தனை ஜனத்திரள்களும் ரங்கநாதனை கூட விட்டு விட்டு இவனை பார்க்க வந்து விட்டனர். ராமானுஜர் பார்த்தார், இது என்னப்பா இது? இப்படியும் மனிதர்கள் உண்டா? இந்த காரியத்தை பண்ணுவார்களா? மனைவியின் மீது அன்பு கொண்டவன் அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு எத்தனையோ ஏகாந்தமான சமயங்கள் கிடைத்திருக்க, பொது இடத்தில், இத்தனை மக்கள் கூடும் இடத்தில், பெருமானுடைய உற்சவத்தில் இந்த காரியத்தை செய்வார்களா என்று ராமானுஜருக்கே ஒரு ஆச்சரியம் தோற்றியது. எல்லோரும் அதை பார்க்கிறார்கள். அவனோ யாரை குறித்தும் கவலை கொள்ளவில்லை, எதை குறித்தும் கவலை கொள்ளவில்லை. அந்த வஸ்திரத்தில் அந்த பெண்ணை நடக்க வைக்கிறான், குடை பிடித்துக் கொண்டிருக்கிறான், விசிறி விசிறி கொண்டிருக்கிறான். ராமானுஜருடைய அருள் பார்வை அன்றைய தினத்தில் அந்த க்ஷணத்தில் அந்த புருஷன் மீது விழுந்தது. இதுதான் ஏகையைவ குரோர் திருஷ்டியா துவாபியாம் வாபி லபேதயது என்பார் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன். குருவினுடைய ஒரு கண் பார்வை, ஒரு கட்டாட்சம், ஆச்சாரியனுடைய ஒரு கட்டாட்சம், அந்த கட்டாட்சம் மட்டும் சிஷ்யனுக்கு சித்தித்து விட்டது என்றால், முக்கண்ணனான பரமேஸ்வரனுடைய கட்டாட்சமோ, எண் கண்ணனான பிரம்மதேவனுடைய கட்டாட்சமோ, அல்லது 1000 கண்ணுடையவனான பரமாத்மாவுடைய கட்டாட்சமோ இதற்கு முன்பு நிற்காது. ஏனென்றால் குருவினுடைய அந்த கட்டாட்சத்திற்கு சமம் மும்மூர்த்திகள் என்று போற்றுதலுக்கு உரியவராக திகழும் இவர்கள் மூவருடைய கட்டாட்சம் கூட ஒன்று திரண்டு வந்தால் பலிதமில்லை. அதுதான் குருவினுடைய கட்டாட்சத்தின் பெருமை, குரு கிருபா. செங்கஞ்சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபமிழிந்து என்று ஆண்டாள் நாச்சியார் பெருமானுடைய கடாட்சத்தை பிரார்த்திக்கிறாள். இங்கே ஆச்சாரியன் பிரார்த்திக்காமலேயே அருள் பார்வையை தன் சிஷ்யனுக்கு அனுகிரகமாக தருகிறான். அருகில் இருந்தவரை அழைத்து, ராமானுஜர், நீ சென்று அந்த புருஷனை அழைத்துவார், அந்த பிள்ளையை அழைத்துவார். இவர் நடுங்கிவிட்டார். ஐயோ சுவாமி, அவரை பார்த்தீர்களா? எப்படி உருண்டு திரண்டு இருக்கிறார், புஜபல பராக்கிரமத்துடன் இருக்கிறாரே, அவர் கோபக்காரர் போன்று தோன்றுகிறதே. நான் சென்று அழைத்தால் என்னை ஏதாவது அடித்து விட்டால் நான் என்ன செய்வது? என்னால் போக முடியாது சுவாமி, தயவு கூர்ந்து தாங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் என்றார். நான் அழைத்தேன் என்று அவர் அழைத்து வா அப்பா, நீ ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவரிடத்தில் சென்று என்னை காண்பித்து என்னிடத்தில் அழைத்து வா, வேறு எதுவும் வேண்டாம் என்றவுடன் இவரோ சற்றே தைரியம், ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம். அந்த பயத்துடன் அந்த புருஷனிடத்தில் சென்று, ஐயா என்ன வேண்டும்? தங்களை எங்கள் ஆச்சாரியர் அழைக்கிறார். இரு, நான் முக்கியமான காரியத்தில் இருக்கிறேன், இப்பொழுது என்னால் வர முடியாது. ஐயா அப்படி இல்லை, அதோ இருக்கிறாரே எங்கள் ஆச்சாரியன், ஒரு முறை தாங்கள் அவரை வந்து பார்க்கும்படி அழைக்கிறார். அப்பொழுது தான் முதல் முறையாக இந்த புருஷன், ஆண்மகன் வீரன் திரும்பி பார்க்கிறான். அங்கே ராமானுஜர் அவனையே பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கண்கள் என்ன பேசுகிறதோ நமக்கு புரியவில்லை, என்ன நிகழ்ந்ததோ தெரியவில்லை. இதுவரையிலும் வரமாட்டேன் என்று சொன்னவன் ராமானுஜரை அப்படி திரும்பி பார்த்தான். பார்த்தவுடன் தன்னுடைய மனைவியை ஒரு இடத்தில் நிழலாக அமர்த்தி வைத்துவிட்டு அங்கிருந்து நேராக ராமானுஜரிடத்தில் வந்தான்.
ஏதோ ஒரு பெரியவர், மாபெரும் துறவி, பல சிஷ்யர்கள் புடைசூழ இருந்து கொண்டிருக்கிறார். அவரை குறித்து சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பதினாலே, அந்த மரியாதை, அந்த மதிப்பு இருந்ததினாலே அவரை பார்த்து சேவித்து தாங்கள் அழைத்தீர்களாமே, என்ன விஷயம் என்று கேட்க, ராமானுஜர் மெதுவாக புன்னகைத்து பேசினார். பிள்ளாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தெரியவில்லையா சுவாமி? நானும் என் மனைவியும் ரங்கநாதருடைய உற்சவத்தை சேவிக்க வந்தோம். அதற்காக நாங்கள் உற்சவத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லையப்பா, நீ செய்யக்கூடிய காரியம் என்ன? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஏன் சுவாமி? என் மனைவி, அவள் மிகவும் இளையவள், அழகானவள், மேனியெழில் மிக்கவள். என் மனைவியை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நான் என் மனைவியின் மீது எத்தகையதொரு பிரியம் வைத்திருக்கிறேன் தெரியுமா? அவளிடத்தில் நான் அன்பை பொழிகிறேன். அவளிடத்தில் எனக்கு இருக்கக்கூடிய காதலை வெளிப்படுத்தக்கூடிய தருணங்கள் எப்பொழுதெல்லாம் எனக்கு வாய்க்குமோ அந்த சமயத்தில் எல்லாம் நான் அதனை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அதைத்தானே செய்கிறேன். ஒரு கணவன் தன் மனைவியினிடத்தில் காதல் கொள்வது தவறா? மாற்றான் மனைவியைத்தானே விரும்பக்கூடாது. தன் மனைவியை விரும்புவதில் எந்த விதமான தவறும் இல்லையே என்று அவன் கேட்கிறான். உண்மைதான். இந்த கேள்வி கேட்பது, அந்த கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை. தன் மனைவியை ஒருவன் நேசிப்பதில் தவறொன்றும் இல்லை. உண்மையில் ஒரு கணவன் தன் மனைவியை நேசிக்க வேண்டும், அந்த மனைவி தன் கணவனை நேசிக்க வேண்டும். இதுதான் மரபு, எல்லாம் சரி. ஆனால் பொது இடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஒரு வரைமுறை உண்டாயிற்றே, அந்த வரைமுறைக்கு உட்பட்டுத்தான் இருக்க வேண்டும். இதில் என்ன தவறு சுவாமி? அவளோ மெல்லியலாள். இந்த சித்திரை மாதத்து சூரியன் பயங்கரமாக அவன் தன்னுடைய உஷ்டமான கிரணங்களை பொழிந்து கொண்டிருக்கிறான். அவளோ மிருதுவானவள். இந்த தரையில் நடந்து செல்லக்கூடிய காலவிசேஷத்தில் அவளாலே இந்த சூட்டை பொறுத்துக் கொள்ள முடியாது. அப்படி அவளாலே அடிச்சூட்டை பொறுக்க முடியாது என்னும் காரணத்தினாலே கோவில், பெருமாடி உற்சவம், இப்படி உற்சவம் நடைபெறக்கூடியதான காலத்தில் காலணிகள் அணிந்து வருவது என்பது தவறாயிற்றே. பெருமான் எழுந்திருளும் காலங்களில் நாம் காலணி அணிந்து செல்லலாமா? அது தவறாயிற்றல்லவா? அதனாலே காலணி அணியாமல் வந்திருக்கிறாள். அவளுக்கு இந்த சூடு பொறுக்காது என்னும் காரணத்தினாலே என்னுடைய மேல் அங்க வஸ்திரத்தை, பட்டு வஸ்திரத்தை அவளுக்காக நான் கீழே தரை விரிப்பாக விரித்திருக்கிறேன், மலர் விரிப்பாக விரித்திருக்கிறேன். என் மனைவிக்கு நான் என்னுடைய அங்க வஸ்திரத்தை அளிப்பதில் என்ன தவறு? அடுத்தது, அவள் மேனியில் வெயில் பட்டால் வாடிவிடும். அதிகமான உஷ்டத்தினாலே தாமரை போன்ற அவளுடைய கண்கள் அப்படியே சுருங்கிவிடும். ஆகையாலே அந்த மேனியில் வெயில் படாமலும் அது வாட்டமடையாமலும் இருப்பதற்காகத்தான் ஒரு கையால் குடை பிடித்துக் கொண்டு மற்றொரு கையால் அவளுக்கு தாபம் தீர, வாட்டம் தீர நான் விசிறிக் கொண்டிருக்கிறேன் சுவாமி. எல்லா விதத்திலும் என்னை நம்பி வந்திருக்கக்கூடிய என் மனைவியை நான் அவளிடத்தில் கொண்ட இருக்கக்கூடிய ஆறாத காதலினாலே கொண்டாடுவது என்பது எந்த விதத்தில் தவறு? மற்றவர்கள் பார்க்கிறார்கள், பார்த்துவிட்டு போகட்டுமே. அவரவர்கள் தங்கள் தங்கள் மனைவியிடத்தில் இருக்கட்டுமே. இதனால் என்ன தவறு வந்து விட்டது? தாங்கள் இதற்காகவா அடியேன் அழைத்தீர்கள்? தாங்கள் துறவியாக இருப்பதினாலே ஒரு பெண், அந்த பெண்ணினிடத்தில் கணவனுக்கு இருக்கக்கூடிய காதல், இவற்றையெல்லாம் அறிய மாட்டீர்கள் போலிருக்கிறது. அதோ பாருங்கள் சுவாமி, அவள் கண்ணினுடைய அழகை பாருங்கள், நன்கு அவளுடைய மேனி எழிலை ஒருமுறை பாருங்கள். இப்படி சொன்ன பொழுது ராமானுஜருக்கே அது பொறுக்கவில்லை. என்னப்பா சுவாமி, தவறாக நினைக்க வேண்டாம். என்னுடைய மனைவியின் அழகை நான் சொல்லுகிறேன், அதை நான் கொண்டாடி வருகிறேன். தாங்கள் இந்த விஷயத்தில் எதையும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்ல, அப்பொழுது ராமானுஜர் கேட்கிறார், இதைவிட அழகை கண்டால் என்ன செய்வாய்? அந்த கேள்வி அந்த புருஷனின் உள்ளத்தில் ஒரு மாபெரும் மாற்றத்தை விளைவித்தது. அன்பர்களே, ஓர் அறிவிப்பு. ஜூலை 27, 28, 29 3 நாட்களிலும் பெங்களூரு, மல்லேஸ்வரம்